அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஆவரேஜ் பார்த்தோம். அதில் 20 கொஷின்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ஒரு 20 கொஷின்ஸ் பார்க்கலாம் பார்ட் 2ல. ஓகே, சரி, டேரக்டாக கொஷின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 5 எண்களோட சராசரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 27 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 27ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணை நீக்கினா சராசரி 25 மாறுது அப்படிங்கிறாங்க. நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம நார்மலா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்கோ, எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதோட கூடுதல். ஓகேங்களா, அப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகேங்களா, அப்சர்வேஷன். ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்ப பார்த்தோம் அப்படின்னா 5 எண்களோட சராசரி 27ங்கிறாங்க. அப்ப சராசரினா ஆவரேஜ் 27. ஓகேங்களா, எத்தனை எண்கள் அப்படின்னா 5. அப்ப அந்த 5 எண்களோட கூடுதல் என்னால கண்டுபிடிச்சிடலாமா? நான் ஃபர்ஸ்ட் சம்க்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறேன். அடுத்தது வந்து டைரக்டா 25 into 7 தான் சம் ஆஃப் அப்சர்வேஷன். அதாவது 5 எண்களோட கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா போட்டுருவேன். ஓகேங்களா, 27 into 5 is equal to sum of observation. ஓகேங்களா, அப்ப பெருக்கணும் அப்படின்னா 35 3 10 13 135 அப்படின்னு சொல்லி வரும். 5 எண்களோட கூடுதல் 135. சரி, இப்ப அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எண்ணை நீக்கினால், ஒரு நம்பர் நான் நீக்கிட்டேன் அப்படின்னா சராசரி 25 அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி 27 அப்படிங்கிறது 25 மாறுது அப்படிங்கிறாங்க. நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரி, டோட்டலா 5 எண்ணோட கூடுதல் அப்படின்னா 135. ஓகேங்களா, 5 எண்ணோட கூடுதல், 5 எண்களின் கூடுதல். இப்போ இந்த 5 எண்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து 5 எண்ல இருந்து ஒரு நம்பரை வந்து நான் நீக்கிடுறேன். ஓகேங்களா, ஒரு நம்பரை நீக்கிடுறேன். அப்ப அந்த நம்பர் என்னன்னு எனக்கு தெரியல. 1 into x நான் போட்டுக்கிறேன். அப்படி மாறும்போது அது வந்து ஆவரேஜ் வந்து என்னவா மாறுது அப்படின்னா 25 மாறுது. ஓகேங்களா, எத்தனை எண்கள்? 4. இது எல்லாமே கூடுதல் தான். ஓகேங்களா, 5 எண்களோட கூடுதல். இது வந்து 4 எண்களோட கூடுதல். ஓகேங்களா, 25 into 4. இதுல போட்டோம் அப்படின்னா டைரக்டா 25 into 4 நம்ம டைரக்டா போட்டுருவோம். 4 எண்களோட கூடுதல். இதுல இருந்து ஒண்ணு கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இதுவும் சமமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 25 into 4னா 100. ஓகேங்களா, அப்ப 135 மைனஸ் 100. அப்ப எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 35. அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 35 தான். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரி, இந்த இடத்துல நான் டைரக்டா போட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஒரு 4 எண்களோட கூடுதல் அப்படின்னா ஆவரேஜ் எத்தனை நம்பர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, கூடுதல் அப்படின்னாவே அப்படிதான் போடணும். அடுத்த இதுல இருந்து டைரக்டா இதெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன். டைரக்டா கொஸ்டின் போயிடலாம். சரி, டைரக்டா வந்து ஸ்டெப்ஸ் தான் போடுவேன். சரி, அடுத்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? ஓகே, ஒரு கிரிக்கெட் வீரரின் 10 போட்டிகளின் சராசரி ரன்கள். 10 போட்டிகள் நடக்குது, அதோட சராசரி ரன்கள், அதாவது கேம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எத்தனை அப்படின்னா 10 போட்டிகள். அதோட ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 38.9ன்னு சொல்றாங்க. முதல் 6 போட்டிகள் அவரின் சராசரி வந்து எவ்வளவா இருக்கான்? ஃபர்ஸ்ட் 6 வந்து எப்படி இருக்கான்? ஆவரேஜ் 42 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கடைசி 4 போட்டிகள், கடைசியா 4, லாஸ்ட் 4, இப்போ டோட்டலா 10 வந்துருதா? ஓகேங்களா, கடைசி 4 போட்டிகளில் உள்ள சராசரி ரன்கள் எவ்வளோ, இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ மொத்தமா வந்து 10 கேமோட கூடுதல், அதாவது கூடுதல் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் அப்படின்னா 10 into ஆவரேஜ், 10 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் into ஆவரேஜ் 38.9ன்னு போடுவோனா? அதே மாதிரி 6ஓடது கொடுத்துருக்காங்களா? 42 into 6. அதுக்கு அடுத்து 4 போட்டிகளோடது எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகேங்களா, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். into 4, அதான் கேட்கிறேன். 4 போட்டிகளோட ஆவரேஜ் தான் கேட்கறான். கடைசி 4 போட்டிகளில் உள்ள சராசரி ரன்கள் எவ்வளவு, இது வந்து ஆவரேஜ். ஓகேங்களா, இது எத்தனை நம்பர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, 10 போட்டினா 10, 6 போட்டினா 6. அப்ப பெருக்குனா அப்படின்னா 389. 42 into 6னா 6 2 12, மீதி 1, 6 24, 24,
ஆமா 24 25 252 வரும். ஓகேங்களா? இப்ப இதை கழிச்சிட்டேன் அப்படின்னா 252 போயிடுச்சு அப்படின்னா 7 வரும். அதுக்கப்புறம் வந்து 8ல 5 போயிடுச்சுன்னா 3 1 137 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 137 அப்படிங்க. இங்க ஒண்ணும் இல்லை, இங்க இந்த சைட்ல இருந்து இந்த சைட் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிரும், அதான் போட்டிருக்கேன். 137 is equal to 4x. அப்ப x equal to by 4 போட்டேன் அப்படின்னா 3 12 மீதி 1 4 16 மீதி 1 மீதி 1 2 8 5 25. ஓகேங்களா? அப்ப எக்ஸ் மீதி இருக்கக்கூடிய 4 போட்டிகளோட ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 34.25. ஓகேங்களா? 25 அது ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி போயிடலாங்களா? நடுவில் 2 கொஸ்டின் மிஸ் ஆயிருக்குங்க, பார்த்துக்கலாம். 21 22 23. ஓகே, 22 23 தாண்டி 24க்கு போயிட்டோம். சரி, 22வது பார்த்துடலாம். ஒரு வகுப்பில் உள்ள 35 மாணவர்களின் சராசரி வயது. 35 மாணவர்கள், எவ்வளவு மாணவர்கள்? 35 மாணவர்கள். ஓகேங்களா? இது ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஓகே, அவங்களோட ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 16 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 21 மாணவர்களின் சராசரி, 21 மாணவர்களோட சராசரி வயது வந்து 14 வருஷம். ஓகேங்களா? சராசரி வயது 21 மாணவர்களின் சராசரி வயது 14 எனில் மீதம் உள்ள 14 மாணவர்களோட சராசரி வயது என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இது என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நான் ஆல்ரெடி நான் போட்டேன், என்ன போட்டேன்? 35 மாணவர்களுடைய வயதோட கூடுதல் நான் டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்பேன்? இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 21 மாணவர்களோட வயதோட கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம். பிளஸ் 14 மாணவர்களோட வயதோட கூடுதல் எப்படின்னா இன்ட்டு எக்ஸ் போடுவோம், அந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம மீதி வந்து ஆன்சர் போடுவோம். சரி, 35 × 16 ஈக்குவல் டு 21 மாணவர்களுடைய வயதுகளோட கூடுதல் அப்படின்னு சொல்லி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 14 பிளஸ் 14 மாணவர்களோட இது எனக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அந்த ஆவரேஜ் தான் அவங்க கேட்குறாங்க. இது எல்லாமே ஆவரேஜ். ஓகே, அப்ப இது பெருக்கிட்டு கழிச்சுட்டு 14 நம்ம வகுத்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அப்போ 35 × 16 மைனஸ் 21 × 14 ஈக்குவல் டு 14 × எக்ஸ். இதுல இருந்து நம்ம என்ன வெளியே எடுக்கலாம்? 7 தான் வெளியே எடுக்க முடியும். 7 தான் காமனா இருக்கு, வேற எதுவும் காமனா இல்லை. சரி, 7 வெளியே எடுத்துடலாம். 7 5 35 இருக்கு, 4 4 16 அப்படின்னு இருக்கு, 7 2 14 7 3 21 இருக்கு. ஓகேங்களா? அப்ப 7 வெளியே எடுக்கலாம், 2 வெளியே எடுக்கலாம். 7 2 அப்ப 14 வெளியே எடுக்கலாமா? ஓகே, 14 நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல 7 வந்துடும். இப்ப 5 × 2 × 2 அப்ப இங்க என்ன வரும்? 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து வந்து இதுல வந்து 14 வெளியே எடுத்தேன் அப்படின்னா வந்து 21 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 21, ஒரே நிமிஷம்ப்பா. 7 5 35, 4 4 16, 7 3 21, 7 2 14. அப்ப இதுல இருந்து ஒரு 7ஐயும் 8 2 14 வச்சுக்கலாம். 7ஐயும் 2ஐயும் வெளியே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து 14 வெளியே வந்துடும். பேலன்ஸ் வந்து யார் பெருக்கிறதுன்னு இப்படி போட்டுட்டு இருக்கேன். 8 5 40. இங்க வந்து 7ஐயும் 2ஐயும் வெளியே எடுத்துனா 21 இஸ் ஈக்குவல் டு 14 எக்ஸ். அப்ப இதையும் அடிச்சுட்டேன் அப்படின்னா 40ல 21 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து எவ்வளவு வரும்? 19 அப்படின்ட்டு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 19. அப்ப மீதி இருக்கக்கூடிய 14 மாணவர்களுடைய ஆவரேஜ் வயசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 19 இயர்ஸ், 19 ஆண்டுகள் தான். ஓகேங்களா? ஓகே, சரி, அழிச்சிடலாங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம். இது வந்து நீங்க பெருக்கி மைனஸ் பண்ணாலும் அதே தான் வரும். சரி, காமனா 14 இருக்கிறதுனால இதுலயும் 14 வெளியே எடுத்துட்டோம்னா ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். 16 குழந்தைகள் இருக்காங்க. ஏ மற்றும் பி என்ற பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர். ஓகே, ஏயில் 10 பேரும் பில வந்து 6 பேரும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏ பிரிவு குழந்தைகள் பெற்ற சராசரி மதிப்பெண்கள், ஏ பிரிவுல இருக்கக்கூடியவங்க பெற்ற சராசரி மதிப்பெண்கள் 75 மற்றும் அனைத்து 16 குழந்தைகளோட சராசரி மதிப்பெண்கள் 76. பி பிரிவினர் குழந்தைகளின் பெற்ற சராசரி மதிப்பெண் என்ன? முன்ன கேள்வி மாதிரி தான், ஆனா வந்து ஸ்டோரி மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. சரி, டோட்டலா வந்து சில்ட்ரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
16 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுடைய ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 16 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண்கள் 76 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை வந்து ரெண்டா பிரிச்சிடறாங்க. இதைதான் வந்து ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிடுறாங்க. ஏ பிரிவில் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 10 குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுடைய ஏ பிரிவு குழந்தைகள் பெற்ற சராசரி மதிப்பெண் அப்படின்னா 75 வந்து ஆவரேஜா மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 6 பி பிரிவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்ற சராசரி மதிப்பெண் தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி போட்ட மாதிரி தான் 16 × 76 10 × 75 ஓகேங்களா, 6 × என்ன சராசரி மதிப்பெண் எனக்கு தெரியாது, நான் அதான் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அப்ப இதுல ஏதாவது காமனா எடுக்க முடியுமா வெளியே? சரி, பெருக்கியே போட்டுடலாம். இப்ப 16 அப்படின்னா 6 6 36 3 6 9 7 42 4 7 7 பிளஸ் ஒரு 6 வந்து 4 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7 பிளஸ் 4 11. ஓகேங்களா, 11. ஓகே, அடுத்து வந்து 6 11 1 2 1 to 16 வருது. அதுக்கடுத்து 750 இதுல இருந்து கழிச்சிடுறேன். 750 6 0 6 11 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 வரும். அதுக்கடுத்து இங்க 11 வருது. 11ல 7 போயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த பக்கம் 3 4 466 வருது. 466 750. ஓகே, வகுத்தல் 6 போட்டோம் அப்படின்னா எக்ஸ். அப்ப 6 36 7 42 வரும். திரும்ப 4 தான் இருக்கும். 7 42 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப 77. பேலன்ஸ் வந்து ஒரு 42 4/6 அப்படின்ட்டு வரும். இதை கேன்சல் பண்ணலாமா? இன்னமும் 2/3. அப்ப 77 2/3 மதிப்பெண்கள் தான் அந்த யாரு 6 குழந்தைகள் பெற்ற சராசரி மதிப்பெண். ஓகேங்களா, 77 2/3. ஓகேங்களா, ஓகே 6 அவங்களுக்கான மதிப்பெண். எங்க இருக்க ஆன்சர்? 77 2/3. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். போன கேள்வி மாதிரியே தான், ஸ்டோரி மட்டும் தான் வேற. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின். ஆறு எண்களின் சராசரி 6 எண்களோட சராசரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.95. இது நம்பர்ஸ், இது ஆவரேஜ் பா. 2 சராசரி 3.4 மற்றும் மற்ற 2 எண்களோட சராசரி 3.85. மீதமுள்ள 2 எண்களோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3.4. செகண்ட் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.85. அதுக்கடுத்து தேர்டு 2 என்னோட சராசரி தான் அவங்க கேட்குறாங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? 6 × 3.95 ஈக்குவல் டு 2 × 3.4 ப்ளஸ் 2 × 3.85 ப்ளஸ் 2 × எக்ஸ். ஓகேங்களா, அப்போ இதை பெருக்கிட்டு நம்ம கழிச்சோம் அப்படின்னா வந்து பெருக்கலாமா? நான் எப்படி எழுதிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். 3.95 × 6. ஓகே, அப்போ 5 30 மீதி 3 6 9 54 57 5 6 3 18 18 பிளஸ் ஒரு 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23 2 3 ஒரு 2 ஸ்தானத்தில் இப்படி வச்சோம் அப்படின்னா 23.7 வரும். அப்போ 3.4 அப்படின்னா வந்து 6.8 2 டைம் பண்ணோம் அப்படின்னா 3.85 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் 2 டைம் பண்ணோம் அப்படின்னா 10 16 17 1 6 7 7.7. ஓகேங்களா, இந்த 6.8ஐயும் 7.7ஐயும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா 8 16 15 1 7 14 14.5 வருது. ஓகேங்களா, அப்ப இந்த 14.5 கழிச்சிட்டோம் அப்படின்னா 2 இங்க 13 இந்த 6 + 3 9. இப்போ 9.2 is equal to 2x வரும். அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4.6 அப்படிங்கிறது தான் வரும். இப்ப கடைசி 2 எண்களுடைய சராசரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4.6 தான். ஓகேங்களா, 4. இதோட ஆன்சர் வந்து 4.6. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம்.
சரி, ஒரு கிரிக்கெட் வீரர் 40 இன்னிங்ஸில் பெற்ற பேட்டிங் சராசரி 50 ரன்கள். அதாவது ஓகே, அடுத்து வந்து அது அதிகபட்ச ரன்கள் குறைந்தபட்ச ரன்கள் எண்ணிக்கையை விட 172 ரன்கள் கூடுதல். 2 இன்னிங்ஸை தவிர்த்தால், அந்த 2 இன்னிங்ஸை தவிர்த்தால் மீதமுள்ள 38 இன்னிங்ஸோடைய சராசரி 48 ரன்கள். அதிகபட்ச ரன்கள் எவ்வளவு, அதிகபட்சமா ஒரு எடுத்த ரன் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரி, இப்ப பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 40 இன்னிங்ஸ்ல போட்டி நடக்குது இல்லைங்களா? ஆமா, அதாவது இன்னிங்ஸ் எத்தனை, டோட்டலா 40. இந்த 40 இன்னிங்ஸ்லயும் அவருக்கு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50 ரன் தான் வந்து ஆவரேஜா எடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு இன்னிங்ஸ்லயும் 50 அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஸ்கோருக்கும் லோயஸ்ட் ஸ்கோருக்கும் டிஃபரன்ஸ் தான் வந்து 172 சொல்றாங்க. அதான் அதிகபட்ச ரன்கள் மற்றும் குறைந்தபட்ச ரன்களுடைய எண்ணிக்கையை விட 172 ரன்கள் கூடுதல், அதான் சொல்றாங்க. அதிகபட்ச எண்ணிக்கையை விட இது வந்து எவ்வளவு அதிகமா இருக்கா, 172 ரன்கள் அதிகமா இருக்கும். அப்ப H is equal to 172 is equal to இது, அதாவது ஹையஸ்ட் ரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 172 அதிகமா இருக்கு லோயஸ்ட விட. ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல மைனஸ்ல வரும். 172 இப்படி வச்சுக்கலாம் பிளஸ் லோயஸ்ட். இப்ப கரெக்டா இருக்கு. ஓகே, அதாவது குறைந்தபட்சம் ரன்னை விட வந்து அதிகமா வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 172 ரன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா இவ்வளவு இருக்கு. சரி, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல நம்ம போடுற மாதிரியே போயிடலாம். என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 38, அந்த அதிகபட்சம் குறைந்தபட்சம் அந்த 2 இன்னிங்ஸ் விட்டுறலாம். விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 38 இன்னிங்ஸோட சராசரி 48ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த 2 டேட்டா. ஓகே, இப்போ நம்ம எப்பவும் போல போடலாம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து 40 இன்னிங்ஸ்ல ஆவரேஜா 50 ரன். ஓகேங்களா? அடுத்து இருக்கக்கூடிய 38 இன்னிங்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவரேஜா 48 ரன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஹையஸ்ட் ஸ்கோர் ஒன்னு இருக்கு. ஓகேங்களா? ஹையஸ்ட் ஸ்கோர் ஒன்னு இருக்கு. அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா L is equal to lowest score is equal to highest minus 172 எழுதிக்கலாம். ஓகே, ஹையஸ்ட் ஸ்கோர் ஒன்று இருக்கு. லோயஸ்ட் ஸ்கோரை நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹையஸ்ட் ஸ்கோர்லயே எழுதணும் அப்படின்னா H minus 172 எழுதலாமா? H minus 172. ஓகேங்களா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா இது பெருக்கணும் அப்படின்னா வந்து 5×20 2000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து 38 இன்ட்டு 48 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 64 6 24 30. ஓகே, 32 3 12 15. அப்ப 1824 வருது. இந்த வேல்யூ எவ்வளவு வருது? 1824 வருது. அப்ப இது பிளஸ் ஒரு 172 வந்து நம்ம கழிச்சிடுறேன். இதுல இருந்து 172 கழிச்சிடுறேன். ஓகே, 172 கழிச்சிட்டோம்னா 2 இங்க 12 அப்படின்னா வந்து 3 + 2 5 வரும். 7 - 1 வந்து 6 1 1652 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஃபுல்லா நான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா 1652 கழிச்சிட்டேன் அப்படின்னா எவ்வளவு வருது? அதாவது 10ல 2 போயிடுச்சுன்னா 8, 9ல 5 போயிடுச்சு அப்படின்னா 4. ஓகே, 9ல 6 போயிடுச்சு அப்படின்னா 3, 348 பிளஸ் H வந்து என்ன வரும்? 2H வரும். இப்போ கேன்சல் பண்ண அப்படின்னா 1 7 டைம் 14 4. அப்போ ஹையஸ்டா வந்து அவர் எடுத்திருக்க ஸ்கோர் எவ்வளோ? 174. ஓகேங்களா? லோயஸ்டா எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து லோயஸ்ட்டுக்கு நான் தான் அங்கே போட்டிருக்கல 174 மைனஸ் 172 போட்டோம் அப்படின்னா 2 ஒரு இன்னிங்ஸ்ல வந்து வெறும் 2 ரன்கள் மட்டும் கூட எடுத்திருக்காங்க. அதுதான் லோயஸ்ட். சரி, ஓகே, அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 174. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாங்களா? ஓகே, பத்து புத்தகங்களுடைய சராசரி விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளவு புக்ஸை பத்தி பேசுறாங்க. ஏதாவது ஒண்ணு இங்கதான் கதை வந்து மாறும். ஓகேங்களா? ஆவரேஜ் வந்து எப்பவும் போல ஆவரேஜ் தான் கொடுக்க போறாங்க. ஓகே, 10 புத்தகங்களோட சராசரி விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 புக்கோட சராசரி விலை 12 ரூபாய். ஓகே, 8 புத்தகங்களோட சராசரி விலை 8 வந்து 11 ரூபாய் 75 காசு.
ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள 2 புத்தகங்களில் ஒரு புத்தகத்தின் விலை, மீதி 2 புத்தகம் இருக்கு, நான் ஏ பின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் சும்மா வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு புத்தகத்தோட விலை மற்றொன்றை விட எவ்வளவு 60% அதிகம் இருந்தால், 60%, அப்ப ஒண்ணு வந்து 100%னா இன்னொன்னு 160% இருக்கும். அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது கேன்சல் பண்ணிடலாம். அப்ப திரும்ப அடிச்சோம் அப்படின்னா 8:5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப 8x 5x அப்படிங்கிற ரேஷியோ இருக்கும். டோட்டலா அந்த 2 புத்தகத்தோட மதிப்பெண், அதாவது விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 13x அப்படின்னு சொல்லிட்டு வரும். 13x, ரெண்டையும் கூட்டிடுவேன், அவ்வளவுதான் 2 புத்தகத்தோடையது. அப்ப வந்து இப்ப 8 புத்தகங்களுடைய கூடுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 × 8. ஓகேங்களா? சரி, இங்க போட்டேன் 10 × 12. அடுத்து 8 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11.75 சராசரி விலை. ஓகே, அடுத்து மீதி இருக்கக்கூடிய 2 புத்தகங்களுடைய விலை எனக்கு தெரியல, அதுதான் வந்து 13xன்னு சொல்லிட்டு அந்த ஆவரேஜ்ல இருந்து நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப இது எவ்வளவு வரும்? 120ன்னு சொல்லி வரும். அப்ப 11.75 × 8 போட்டோம் அப்படின்னா, ஓகே போட்டோம்னா 8 40, 4 8 56 60, மீதி 6, ஓகே 8 14 1 8 9. ஓகேங்களா? அப்ப 94 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 94. அப்ப இது கழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து 94 போயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 6 இருக்கும், அந்த பக்கம் ஒரு 20, 26 அப்படின்னு சொல்லிடும். 13x = 26 பிளஸ் இந்த நம்பர் தான் இங்க வரும். ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா x = 2ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரி, விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் புத்தகத்தோட விலை 8x, ரெண்டாவது புத்தகத்தோட விலை 5x, எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப எக்ஸுக்கு பதிலாக தான் இந்த 2 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். இப்போ 1 16, இன்னொரு புத்தகத்தோட விலை 10. ஓகேங்களா? 10. ஒரு புத்தகத்தோட விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 16, இன்னொரு புத்தகத்தோட விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10. அப்ப ஆன்சர்ல இருக்குங்களா? ஓகே, 10 மற்றும் 16 தான் ஆன்சர். சரி, ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாங்களா? ஒரு கிரிக்கெட் வீரரின் 10 இன்னிங்ஸோட சராசரி, 10 இன்னிங்ஸோடைய சராசரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆவரேஜ். இது வந்து இன்னிங்ஸ், கொஞ்சம் கீழே எழுதிக்கலாம். இது இன்னிங்ஸ், இது ஆவரேஜ். ஓகேங்களா? 10 இன்னிங்ஸோட சராசரி 32. அவரது சராசரியை 4 ரன்கள் கூட்ட, அதாவது அவரோட ஆவரேஜ் இருக்குல்ல அதை வந்து 32 அப்படிங்கறத ஒரு 4 கூட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 36 மாத்தணும் அப்படின்னா வந்து அடுத்த இன்னிங்ஸ்ல அவர் பெற வேண்டிய ரன்கள் எவ்வளவு? அப்ப 11வது இன்னிங்ஸ்ல வந்து அவர் எவ்வளவு ரன் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? சரி, அப்ப பார்த்தோம் அப்படின்னா 10 இன்னிங்ஸ்ல வந்து அவர் எவ்வளவு ரன் ஆவரேஜா 32 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து அந்த ஒரு இன்னிங்ஸ்ல அவர் எவ்வளவு ரன் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் தான் அதை கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் அவரோட ஆவரேஜ் வந்து மாறும். டோட்டலா வந்து ஓகே, டோட்டலா வந்து ஆவரேஜ் வந்து என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 36 வந்து மாறுது. எத்தனை இன்னிங்ஸ்? 11 இன்னிங்ஸ். ஓகேங்களா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா 320 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36 36. அப்ப 396. ஓகேங்களா? 396. ஓகே, இப்போ 396ல 326 போயிடுச்சு அப்படின்னா வந்து சரி 20 போயிடுச்சு, 320 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு வரும்? 76 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? 76. ஓகே, அப்ப பார்த்தோம் அப்படின்னா அடுத்த இன்னிங்ஸ்ல அவர் எவ்வளவு ரன் எடுக்கணும்னா 76 ரன் வந்து எடுத்தாதான் அவருடைய ஆவரேஜ் வந்து 32ல இருந்து 36 வந்து கூடும். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் வந்து இ. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் ஒரே மாதிரி இருந்துச்சு. சரி, இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? தொடர்ச்சியாக 5 மாதங்களுக்கு ஒரு மளிகை வியாபாரி எவ்வளவு வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து வியாபாரம் ஆகுதுங்கிற அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 3 4 5 கொடுத்துட்டாங்க. என முறையே விற்பனை செய்கிறார். அவர் விற்பனை சராசரியே 6500. அவரோட ஆவரேஜ் வந்து 6500 என எட்டணும் அப்படின்னா 6வது மாதத்தில் அவர் எட்ட வேண்டிய விற்பனை இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நான் டோட்டலா வந்து 5 மாசத்துக்கு வந்து எவ்வளவு வந்து விற்பனை பண்ணிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் நான் கால்குலேட் பண்ணிடுறேன்.
6 9 2 7 6 8 5 5 7 2 3 0 சரி 5 ஓகே கரெக்டா இருக்கா 6 4 3 5 6 9 2 7 6 8 5 5 7230 சரி ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 17 பேலன்ஸ் 1 அதுக்கடுத்து 8 10 13 14 1 10 14 14 22 24 12 அப்போ வந்து சரி இன்னும் ஒரு டேட்டா இருக்கே இங்க இருக்கா ஓகே அது ஒன்னையும் விட்டுட்டோம்ல 6 5 6 2 ஓகே இப்போ கரெக்டா இருக்கு ஓகே 5 10 17 19 மீதி 1 அதுக்கடுத்து பார்த்தோன்னா 9 10 15 15 இங்க ஒரு 5 20 மீதி 2 அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து எவ்வளோ வருது 6 + ஒரு 9 15 வருது இது இருந்து 8 15 15 23 23 ஒரு 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25 + ஒரு 5 30 3 பேலன்ஸ் 3 ஓகேங்களா அப்போ 1 6 2 12 3 18 4 6 24 5 6 30 31 31 + ஒரு 3 34 34,009 ரூபாய் மொத்தமா 5 மாசத்துல ஆன விற்பனை ஓகேங்களா 34,009 6வது மாசத்துல அவர் வந்து எவ்வளவு அந்த ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பண்றான்னு தெரியல அதான் நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் மொத்தமா 6 மாசத்தோட சராசரி எவ்வளவா இருக்கணுமா 6,500 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது 6 மாசத்துக்கு அப்ப பார்த்தோம் அப்படின்னா 6ஆல பெருக்கணும் அப்படின்னா எவ்வளவு வருது 6 5 30 மீதி 3 6 36 39 ஓகேங்களா 39 அப்ப எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 0 39,000 ஓகே இதுல இருந்து 34,009 ரூபாய் நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா 10ல் 9 போயிடுச்சுன்னா 1 9 9 இங்க 8 இருக்கும் 8ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 4 அப்ப x = 4991 அடுத்த மாசத்துல வந்து அவர் எவ்வளவு விற்பனை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4,991 அப்படின்னு சொல்லி விற்பனை செஞ்சிருந்தா அவருடைய ஆவரேஜ் வந்து 6,500 இருக்கும் ஓகேங்களா சரி அடுத்த கேள்வி போயிடலாம் ஆன்சர் வந்து 4991 சரி அடுத்தது முதல் 3 மாதங்களில் ஒரு மாதத்திற்கு சராசரியாக 4000 பொருட்களை ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்கிறது முதல் 3 மாதங்கள்ல ஓகேங்களா ஒரு மாதத்திற்கு சராசரியா வந்து 4000 பொருள் ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்கிறது ஒட்டுமொத்தமாக 4375 பொருட்கள் என்ற சராசரியை எட்ட அடுத்த 9 மாதங்களில் அது ஒரு மாதத்திற்கு சராசரியாக எவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் முன்னாடி கொஸ்டின் மாதிரியே தான் ஸ்டோரி மட்டும் வேற சரி அதாவது 4000 பொருளை வந்து ஆவரேஜா பர் மந்த்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும் ப்ரொடக்ஷன் பண்ணணும் ஓகேங்களா ப்ரொடக்ஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல இப்படிதான் இருக்கான் ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் 4000 அடுத்த மாசம் 4000 ஆவரேஜா வந்து அவன் ஆவரேஜ் கொஞ்சம் முன்ன பின்ன 4000 அடுத்த 9 மாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பர் மந்த்துக்கு எவ்வளவு வந்து உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க அதாவது அதான் கொடுக்காங்க சராசரியை எட்ட அடுத்த 9 மாதங்களில் அது ஒரு மாதத்திற்கு சராசரியாக எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி செய்ய வேண்டியதுதான் கேட்டிருக்காங்க மொத்தமா வந்து அவரோட ஆவரேஜ் 12 மாசத்துக்கும் சேர்த்தி தான் வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க 4375 இப்ப நம்ம இந்த டேட்டா எடுத்துட்டோம் அப்படின்னா டைரக்டா எழுதிக்கலாம் அப்ப 12 × 4375 3 × 4000 பிளஸ் அந்த 9 மாசத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும் பர் மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்ட்டு சரி 4 3 7 5 × 12 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா 10 1 14 15 1 6 7 7 ஓகே 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும் 4 3 7 5 அப்போ 0 10 1 15 1 4 12 அப்படின்னு வரும் ப்ளஸ் 1 5 அதாவது 52500 வருது ஓகேங்களா 52500
0 0. ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12,000. ஓகேங்களா, கழிச்சிடலாமா? அப்ப 5 0 0 0 இங்க வந்து 4 40,500 40,500 வகுத்தல் 9. ஓகே, 9 போட்டோம்னா x இஸ் ஈக்குவல் டு அந்த 9 மாசத்துக்கு சராசரியா எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப 9 அப்படின்னு சொன்னா 4 டைம் போட்டா 36 வருங்களா, பேலன்ஸ் 5. அப்ப 5 டைம் 45 0 0. அப்ப அடுத்த ஒரு 9 மாசத்துக்கும் ஆன் ஆவரேஜா எவ்வளவு வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 4,500 பொருட்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஆன்சர் வந்து 4,500. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? கிரிக்கெட் ஆட்டத்தின் முதல் 10 ஓவரில், அதாவது ரன் விகிதம் வந்து 3.2 10 282 ரன்கள் இலக்கை எட்ட மீதமுள்ள 40 ஓவரில் இருக்க வேண்டிய ரன்களுடைய ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, ஆவரேஜ் தான் ரேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்னு வச்சுக்கலாம். 10 ஓவர்ல வந்து ரன் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீழே எழுதிக்கலாம், ஓவர் ரன் ரேட். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.2 அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுக்கடுத்து 282 ரன்கள், அதாவது எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா வந்து டோட்டலா 282 ரன்கள் எடுக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல அவங்க ஆவரேஜா எவ்வளவு ரன் எடுத்திருக்காங்க, இது ரெண்டையும் பெருக்கணும்னா எவ்வளவு கிடைக்கும்? 32 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? அதான் வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல எடுத்திருக்காங்க. மீதி 40 ஓவர்ல அவங்க எவ்வளவு வந்து ரன் ரேட் இருந்தா ஓகே 282 ரன்கள் அப்படிங்கிற இலக்கை வந்து எட்டுவதற்கு மீதமுள்ள 40 ஓவரில் இருக்க வேண்டிய அந்த ரன் ரேட் என்ன, ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. இது என்னன்னு கேக்குறாங்க. சரி, இப்போ டோட்டலா 282. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 32 ரன் எடுத்துட்டாங்க. மீதி 40 ஓவர்ல எவ்வளவு எடுக்கணும், அதான் எக்ஸ். ஓகேங்களா, அப்போ 300 அப்ப எவ்வளவு வரும்? 32 போயிடுச்சுன்னா 250 அப்படின்னு சொல்லி வரும். எக்ஸ் பை 40. அப்ப 4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 20 6 24 24 மீதி 1. ஓகே, மீதி 1 2 8 மீதி 2 5 20. ஓகேங்களா, அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 62.5 அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜா அடுத்த 40 ஓவர்லயும் வந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்னா இவ்வளோ ஆவரேஜுக்கு அவங்க எடுக்கணும். ஓகேங்களா, எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட ரன் வந்து 282 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆன்சர் வந்து 6.25. சாரி, இந்த இதுக்கு இது கேன்சல் பண்ணிட்டு 6.25 தான் வரும். ஓகே, ஒரு ஸ்நானம் தப்பாயிடுச்சு. சரி, ஓகே, பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு 40 ஓவர்ல வந்து அவங்களுக்கு ஆவரேஜா எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா 6.25 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் வந்து அவங்க ரன் எடுத்தாதான் வந்து 282 ரன்கள் அப்படிங்கிற இதை வந்து நம்ம எடுக்க முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 3 வீட்டு சாமான்களுடைய சராசரி விலை, 3 சாமானுடைய சராசரி விலை ஆவரேஜா வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 15,000. ஓகேங்களா, அப்ப டோட்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 சாமான்களுடைய மொத்த விலை அப்படின்னா 45,000. ஓகேங்களா, 45,000. இது ரெண்டையும் பெருக்கிருக்கேன். ஓகேங்களா, இது நம்பர்ஸ். சரி, அவற்றின் விலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த விலை வந்து 3:5:7 அப்படிங்க. அப்ப 3x 5x 7x அது 3 சேர்ந்தாதான் எனக்கு 45,000. ஓகேங்களா, மிக மலிவான வீட்டு சாமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3x தானே. 3x உடைய விலை தான் அவங்க என்னன்னு கேக்குறாங்க. அப்ப மொத்தமா அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8x 8 பிளஸ் ஒரு 7 அப்படின்னா 15xன்னு வரும். 15x இஸ் ஈக்குவல் டு 45,000. ஓகேங்களா, சரி, இதுல பார்த்தோம் அப்படின்னா 3x தான் நான் கண்டுபிடிக்கணும். 3x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இந்த 3ஆலேயே அடிக்கிறேன். 3ஆலையா? சரி, இது 15ஆல அடிச்சோம் அப்படின்னா 3 டைம் போட்டோம்னா 3000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு 3000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்ப எக்ஸ் உடைய விலை எவ்வளவுனா 3000. அப்ப எனக்கு என்ன வேணும்? மலிவான அந்த வீட்டு சாமானோட விலை தான் கேட்டிருக்காங்க. அது 3x. 3x ஓட விலை எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா
எக்ஸ் வந்து 3000 அப்படின்னா வந்து 3x வந்து 9000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப 9000 தான் ஆன்சர். ஒருவேளை அதிகமானது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 7x நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 9000. சரி, அடுத்த கேள்வி போயிடலாங்களா? நான்கு எண்களில் முதல் எண் இரண்டாம் எண்ணை விட 2 மடங்கு. இரண்டாம் எண் மூன்றாம் எண்ணில் 3ல் 1 பங்கு. மூன்றாம் எண் நான்காம் எண்ணை விட 5 மடங்குகள் எனில் மடங்குகள். எண்களின் சராசரி, இந்த 4 எண்ணோட சராசரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 24.75 எனில் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த எண்ணை வந்து ஒரு ரேஷியோல கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட்ல இருந்து தான் கம்பேர் பண்ணிட்டு வராங்க. அப்ப நான் லாஸ்ட்ல இருந்து போடுறேன். லாஸ்ட்ல இருக்க நம்பரை நான் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்ப மூன்றாம் எண் எப்படி இருக்கா? நான்காம் எண்ணை விட 5 மடங்குகள். அப்ப இது 1ன்னா இது 5 மடங்கு. இன்ட்டு 5 போட்டோம்னா 5ன்னு வந்துடும். அதுக்கடுத்து மூன்றாம் எண் வந்து எப்படி இருக்கா? அதாவது இரண்டாம் எண் வந்து மூன்றாம் எண்ணில் 3ல் 1 பங்கு. அப்ப மூன்றாம் எண்ணில் 3ல் 1 பங்கு. அப்ப 5/3, 3ல் 1 பங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 3ல் 1 பங்கு. ஒன்னும் இல்ல, 5 × 1/3 போட்டீங்கன்னா அதே தான் ஆன்சர். ஓகேங்களா? அதான் போட்டிருக்கேன். அடுத்து முதல் எண் வந்து எப்படி இருக்குன்னா இரண்டாம் எண்ணை விட 2 மடங்கு. அப்ப முதல் எண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது எண் வந்து 5/3. இதுல 2 மடங்கு அப்படின்னா × 2. அப்ப 10/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப ஆவரேஜ் வந்து என்னது? ஃபிராக்ஷன்ல இருக்கு, ஹோல் நம்பர் இருக்கு. இப்ப டோட்டலா வந்து நம்ம ஹோல் நம்பரா மாத்தணும். அப்ப இது 3ஆல வகுத்துட்டு 3ஆல பெருக்கலாமா? 3ஆல வகுத்துட்டு 3ஆல பெருக்கிக்கலாமா? அப்ப கீழே இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆயிருமா? அப்ப 10, 5, 15 இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க × 3. அப்ப ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10, 5, 15, 3. இதுல வந்து மிகப்பெரிய எண் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப எது? 15x தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்தமா 4 எண்களுடைய கூடுதல் ஆவரேஜா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 24.75 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமா வந்து கூடுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15, 30, 33x வரும். இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா எனக்கு 99 வரும். 33x கேன்சல் பண்ண அப்படின்னா 3 வரும். அப்ப x வந்து 3. நான் கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் வந்து 15x. அப்ப எவ்வளவு வரும்? 45 தான். ஓகேங்களா? அப்ப மிகப்பெரிய எண் எவ்வளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 45 தான் ஆன்சர். எதுவும் இல்லை. இங்க 45. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நான்கு எண்களின் சராசரி 60. முதல் எண் கடைசி எண்களின் கூட்டுத்தொகையில் 4ல் 1 பங்கு. ஓகே, கடைசி 3 எண்களோட கூட்டுத்தொகையில் 4ல் 1 பங்கு எனில் முதல் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, 4 எண்களுடைய சராசரி டோட்டலா வந்து எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டலா வந்து 4 எண்களுடைய ஆவரேஜ் அப்படின்னா 60ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டையும் லாஸ்ட் 3 நம்பருடைய எண்களுடைய கூட்டுத்தொகை சம். ஓகேங்களா? கூடுதலுக்கும் இது கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது 1 அப்படின்னு இருக்கு அப்படின்னா வந்து இந்த 4ல் 1 பங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. அப்ப மொத்தமா 4 எண்களுடைய கூடுதல் அப்படின்னா 4 × 60ன்னு போடுவோம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 1/4x. அடுத்த 3 எண்கள் அப்படின்னா 1x. ஓகேங்களா? மொத்தமா இதுக்குள்ளேயே இது 3 நம்பரு, இது 4 நம்பரு. ஓகேங்களா? சரி, அப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ் இங்க பிளஸ். சரி, அப்ப நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷனா இருக்கு. அப்ப 5x/4 வரும். 4 × 60. இப்ப கேன்சல் பண்ணலாமா? 1 × 5 மீதி 1, 2 × 10 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப பெருக்குனா அப்படின்னா வந்து எக்ஸோட வேல்யூ 12 × 8ன்னு வரும். 12 × 8ன்னு வரும். சரிங்களா? 8 16 என்னன்னா 16 இல்ல, 12 × 16 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப 12 × 16 போட்டோம் அப்படின்னா 12 1 6 7 12 1
192 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, 192 அப்படின்னு சொல்லிட்டு வரும். பெருக்குனா அப்படின்னா இப்போ 182 எக்ஸோட வேல்யூ. அவன் கேட்டிருக்கிறது என்ன, முதல் எண். அப்ப இது 3 எண்களுடைய கூடுதல் தான் எக்ஸ். முதல் எண் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 192/4. அப்ப 4 நாள் 16, பேலன்ஸ் வந்து 3, 8 நாள் 32. அப்ப 48 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, முதல் எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 48. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாங்களா? கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க, 3 எண்களில் முதல் எண் இரண்டாம் எண்ணை விட 2 மடங்காகும். 3 எண்கள் இருக்கு, எண்கள்ல முதல் எண் இரண்டாம் எண்ணை விட 2 மடங்காகும், இரண்டாம் எண் மூன்றாம் எண்ணை விட 2 மடங்கு. ஓகே, இந்த எண்களின் தலைகீழ் சராசரி தான் வந்து 7/12 72 கொடுத்திருக்காங்க. எனில் அந்த எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த நம்பர்ஸை தான் கேட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், பின்னாடி தான் கம்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அப்ப அந்த நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஓகேங்களா, தேர்ட் நம்பர். இப்போ எப்படி சொன்னா பின்னாடி தான் போகணும். ஓகேங்களா, அதாவது மூன்றாம் எண்ணை விட 2 மடங்கு. இரண்டாம் இது வந்து 1ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இரண்டாம் எண் வந்து எப்படி இருக்குமா, மூன்றாம் எண்ணை விட 2 மடங்கு. இது 1னா இது 2ன்னு இருக்கும். ஓகே, அடுத்து முதல் எண் இரண்டாம் எண்ணை விட 2 மடங்கு. அப்ப முதல் எண் வந்து இதை விட 2 மடங்கு அப்படின்னா இது 4ன்னு இருக்கும். இதுதான் ரேஷியோ. ஓகேங்களா, சரி. அப்ப இந்த எண்களோட தலைகீழியோட சராசரி தான் அது. அப்ப இந்த எண்களோட தலைகீழி என்ன, 1/4 + 1/2 1/1. அதாவது எக்ஸ் எக்ஸ்ன்னு வரும், இங்கெல்லாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஓகேங்களா, அப்ப என்னது இது எல்சிஎம் அப்படின்னா 4x தான். அப்ப இன்ட்டு 4, மேல 2, இங்க 2 பெருக்கணும் அப்படின்னா கீழே 4xன்னு வந்துடும். இங்க 4, இங்க 4. இப்ப மேல பார்த்தோம் அப்படின்னா 6 7 கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு வரும், 4x. ஓகேங்களா, 4x. இது கூடுதல். ஓகேங்களா, சராசரி அப்படின்னா இது திரும்ப நான் 3ஆல வகுக்கணும். ஓகேங்களா, அப்ப 3 வகுத்தேன் அப்படின்னா அப்ப அந்த சராசரி தான் 7/72 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்ப 7க்கு 7 கேன்சல் ஆயிரும். அப்ப 4 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு டைம் 4, மீதி 3, 8 டைம் 32 வரும். அதுக்கப்புறம் இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 டைம் வரும். அப்ப x = 6ன்னு எனக்கு கிடைச்சிருச்சு. சரி, அந்த நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4x 2x 1x. அப்ப 6 உள்ள போட்டோம் அப்படின்னா வந்து 6 4 24, 6 2 12, 6. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 24 12 6 தான் ஆன்சர். ஓகே, சரி, அடுத்த கேள்வி போயிடலாங்களா? புரிஞ்சுதுங்களா? மூன்று எண்களில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களின் சராசரி. 3 நம்பர் இருக்குங்களா, அதுல முதல் மற்றும் இரண்டாம் எண்களின் சராசரி இரண்டாம் மற்றும் மூன்றாம் எண்களின் சராசரியை விட 15 அதிகம். ஓகே, முதல் மற்றும் மூன்றாம் எண்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து 3 எண் இருக்கான். ஃபர்ஸ்ட் அதாவது முதல் எண், நான் வந்து அந்த 3 எண்ணை எக்ஸ் ஒய் ஜட்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, முதல் 2 எண்களோட சராசரி எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2. சராசரினா 2ஆல வகுத்திருப்பேன். 2 நம்பரையும் கூட்டி 2ஆல வகுத்திருப்பேன். இரண்டாம் மற்றும் மூன்றாம் என்ன, ஒய் ஜெட், அதோட சராசரி ஒய் பிளஸ் ஜெட். சராசரி அந்த ஃபர்ஸ்ட் 2 எண்களுடைய சராசரி அப்படிங்கிறது இரண்டாம் மற்றும் மூன்றாம் எண்களின் சராசரியை விட 15 அதிகம். அப்படின்னா இதை கழிச்சேன் அப்படின்னா எனக்கு 15 வந்து இதை விட இது 15 அதிகமா இருக்கு. அப்ப இது பெரிய நம்பர், இதுல இருந்து இதை நான் கழிச்சேன் அப்படின்னா 15 கிடைக்குமா, கிடைக்கும். ஓகேங்களா, முதல் மற்றும் மூன்றாம் எண் ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் மூன்றாமுக்கும் வித்தியாசம் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா எது கேன்சல் ஆகும், இதுல இருந்து இது கழிச்சேன் அப்படின்னா கீழே வந்து டினாமினேட்டர் சேமா தான் இருக்கு. அப்ப இந்த ஒய்க்கு பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் போயிடும். அப்ப எக்ஸ் மைனஸ் z by 2 is equal to 15 வருமா? அப்ப x minus z is equal to 13 வரும். அவங்க கேட்டிருக்கிறது என்னது, முதல் எண் மற்றும் கடைசி எண்ணுடைய வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. 30 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஆன்சரே இல்லை, 30 தான் ஆன்சர். இன்னொன்னு இல்லை. சரி, ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே,
8 எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20. 8 எண்களுடைய சராசரி வந்து ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எண்கள், இது ஆவரேஜ். ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 20. சரி, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? முதல் இரு எண்களின் சராசரி. முதல் ஃபர்ஸ்ட் 2, 1 மற்றும் 2ன்னு வச்சுக்கிறேன். அதோட சராசரி 15 1/2ன்னு சொல்றாங்க. அப்ப மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தினா அப்படின்னா இது 30 + 1 31/2ன்னு வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து அடுத்த 3 எண்களின் சராசரி. அடுத்த 3 எண்கள்னா என்ன? 3 4 5. இந்த நம்பரோட சராசரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 21 1/3. 21 1/3ன்னு சொல்றாங்க. அப்ப பெருக்கணும் அப்படின்னா 3 63 + ஒரு 1 64. ஓகேங்களா? 64/3. 64/3. சரி, 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 6வது எண் 7ஆம் எண்ணை விட 4 குறைவு மற்றும் 8ஆம் எண்ணை விட 7 குறைவுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது 6th நம்பர் எப்படி இருக்கு அப்படின்னா 7th 8th. ஓகேங்களா? எடுத்துக்கலாம். 6 7 8 மொத்தமா 8 நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 8வது நம்பர் தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 8ஆம் எண்ணை விட 7 குறைவு. ஓகேங்களா? அப்ப 7 6வது 6th நம்பர், இது 7th நம்பர், இது 8th நம்பர். ஓகேங்களா? எவ்வளவு குறைவா இருக்கும்? x-7 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து 7ஆம் எண்ணை விட 4 குறைவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது 4 குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது 4 அதிகமா இருக்குமா? இதை விட இது 4 அதிகமா இருக்குமா? அப்ப x-7 ஒரு +4. -7 + 4 வந்து x-3. x-3. ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 8வது எண் என்ன? எக்ஸ் தான் கேட்கறாங்க. சரி, எப்பவும் போல நான் கூடுதல் வந்து கண்டுபிடிக்கிறேன். 8 எண்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 160. இது ரெண்டையும் பெருக்கிடுவோம்னா ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் 2 நம்பருடைய கூடுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 31/2 × 2. அதுக்கடுத்து அடுத்த 3 எண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 64/3 × 3. கடைசி 3 எண்கள் தான் வந்து 3x -10ன்னு போடலாமா? இது எல்லாத்தையும் கூட்டினா x 3x -7 -3 -10. அப்ப 3x -10ன்னு போடலாங்களா? அப்ப இங்க இருக்க 2க்கு 2 கேன்சல் ஆயிரும், 3க்கு 3 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இங்க 31 + 60 64 + 31 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா 95ன்னு வரும். 95 -10 அப்படின்னா 85. அப்ப 160 85 கழிச்சிட்டேன் அப்படின்னா வந்து 10 5. அதுக்கடுத்து 15ல் 8 போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பக்கம் 2. சரி, 15ல் 8 போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 + 75 வரும். ஓகேங்களா? 75 = 3x. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம் 5 டைம் x = 25ன்னு வரும். 8வது எண் தான் கேட்டிருக்காங்க, அது x தான் 25. இதே 7வது எண் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா x-3. இது வந்து 22 அப்படின்னு சொல்லி வரும். 6வது எண் அப்படின்னா இதுல இருந்து நம்ம 7 கழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து எவ்வளவு வரும்? 18 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, இதுல என்ன கேட்டிருக்காங்க? 25 ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? 75 எண்களில் கூட்டு சராசரியை கணக்கிட்டால் 35 வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 75 எண்களுடைய ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 35. அப்ப இதோடைய பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 75 35ஆல பெருக்கணும் அப்படின்னா 25 2 35 37. அதுக்கடுத்து இங்க 3 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 15 1 21 22. அப்ப 5 2 மீதி 1 6. இது 2625 வரும். ஓகேங்களா? அப்ப இந்த 75 எண்களுடைய கூடுதல் அப்படின்னா 2625. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு நம்பரையும் 5 அதிகரிக்கிறாங்க. அப்ப 75 × 5 ஒவ்வொரு நம்பரும் 5 அதிகரிக்கிறாங்களா? அப்ப கூட்டினா அப்படின்னா வந்து 375 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? பெருக்கணும் அப்படின்னா 375 டேரக்டா வந்துடும். ஓகேங்களா? 375 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்ப இதை ஆட் பண்ண அப்படின்னா 3000. புது நம்பருடைய கூடுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3000. அப்ப இந்த 3000த்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து எதால வகுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 75 நம்பர் தானே. அப்ப
அப்ப 75. ஒரு டைம் 75, 2 டைம் அப்படின்னா 150, 4 டைம் அப்படின்னா 300. அப்ப கேன்சல் பண்ணா 40 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 40 தான். புது எண்களுடைய சராசரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 40. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். இதுவும் அதே மாதிரிதான், ஆனா வந்து அங்க வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து என்ன சொல்றாங்கன்னா 10 எண்களுடைய சராசரி 7ன்னு சொல்றாங்க. 10 நம்பருடைய ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7. ஒவ்வொரு எண்ணும் 12ஆல் பெருக்கப்பட்டால், ஒவ்வொரு நம்பரும் 12ஆல் பெருக்கப்பட்டால், அதாவது ஒவ்வொரு நம்பர் என்னன்னு எனக்கு தெரியல, 12ஆல பெருக்குனேன் அப்படின்னா வந்து புது சராசரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ 10 நம்பருடைய சராசரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 70 அப்படின்னு சொல்லிட்டு வருங்களா? அப்ப ஒவ்வொரு நம்பரும் வந்து 12ஆல பெருக்குறோம். அப்ப 7 தான் ஆவரேஜா. அப்ப 12ஆல நான் பெருக்குனேன் அப்படின்னா 84 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்ப 10 எண்கள் அப்படின்னு ஒரு நம்பர் வந்து 84ன்னு வரும். அப்ப 10 எண்கள்னா 840 வருமா? இன்ட்டு 10. அப்ப 840 அப்படின்னு சொல்லிட்டு வரும். டோட்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நம்பர் இருக்கு? 10 எண்கள் இருக்கு. அப்ப புது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 84. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 84. அடுத்து லாஸ்ட் क्वेश्चन. ஐ 10 மிகை எண்களின் சராசரி, ஒவ்வொரு எண்ணையும் 10 கூட்டினால் 10% கூட்டினால் புதிய சராசரி என்ன? அதாவது என்ன நம்பர்னு தெரியல. சரிங்களா? எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மிகை எண்ணா பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஒவ்வொரு எண்ணோடையும் 10%. ஓகேங்களா? அப்ப 10% எக்ஸ்ங்கிற நம்பர் 10 மிகை எண்களின் சராசரி, ஒவ்வொரு எண்ணையும் ஓகே இதோட ஆவரேஜ் 10 எண்களுடைய ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ். ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு நம்பரோடையும் நான் 10% கூட்டுறேன். ஓகேங்களா? அப்ப ஒரே ஒரு நம்பருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10% அப்படின்னா வந்து 1.1x வருங்களா? 1.1x வரும். அப்ப ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.1x இன்ட்டு 10 அப்படின்னு பார்த்தோம்னா 11x வரும். ஓகேங்களா? 11x வரும். 11x அப்படிங்கிறது கூடுதல். ஓகேங்களா? அந்த 10 நம்பருடைய கூடுதல் வகுத்தல் 10 போட்டோம் அப்படின்னா 1.1x சொல்லிட்டு வரும். அதேதான் வரும். ஓகேங்களா? ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ 10% வந்து அதிகரிச்சேன் அப்படின்னா வந்து எவ்வளவு கூடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆவரேஜ் 10% கூடும். ஓகேங்களா? என்ன இருக்கு? எக்ஸ்ங்கிறது 1.1x அப்படின்னா எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 10% அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? இது டைரக்டா போடுறதா ஈஸி क्वेश्चन தான். சரி, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து 20 பார்த்தோம். ஆவரேஜ்ல மட்டும் இது நம்ம 40 क्वेश्चंस பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு செஷன் இல்லைன்னா 2 போகும். ஓகேங்களா? ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80 क्वेश्चन கவர் பண்ற மாதிரி பார்க்கலாம். மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.